போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களே, நண்பர்களே, ஓய்வு பெற்ற ஊழியர்களே, அவர்களின் குடும்பத்தினரே, உங்கள் அனைவருக்கும் எஸ்விஎஸ்சி ஏஏபி ட்ரேட் யூனியன் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்கள் சங்கத்தின் சார்பாக பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு வருகிறோம். பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நண்பர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் அந்த வீடியோக்களை பார்த்து பயனடைந்து வருகின்றனர். அதனுடைய நீட்சியாகவே இந்த வீடியோவையும் உங்களுக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக போக்குவரத்து தொழிலாளர்கள், ஓய்வூதியர்கள், அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதே எங்கள் வீடியோக்கள் வெளியிடுவதனுடைய நோக்கமாகும். ஊதிய ஒப்பந்தங்கள் அரசு போக்குவரத்து கழகங்களில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுத்தும் நடைமுறை இருந்தது. அது 4 ஆண்டாகி 5 ஆண்டாகி இப்பொழுது கடைசியாக 2019ஆம் ஆண்டில் ஒரு ஊதிய ஒப்பந்தம் அமலுக்கு வர வேண்டும். அது 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஒப்பந்தம் 4 ஆண்டுகளுக்கு என்று அதிலே குறிப்பிடப்பட்டது. 2019ஆம் ஆண்டு முதல் 4 ஆண்டுகள் என்றால் செப்டம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டில் புதிய ஒப்பந்தம் இப்போது ஏற்படுத்தியிருக்க வேண்டும், 15வது ஊதிய ஒப்பந்தம். ஆனால் அந்த 4 ஆண்டுகளையும் கடந்து 5 ஆண்டுகளையும் கடந்து இப்போ 6வது ஆண்டை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். 2023, 2024 கடந்து போயிடுச்சு. இப்போ 2025 நாம தொட போறோம். இடையில ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த சங்கத்துல ஒரு 86, 89 சங்கங்கள் கலந்து கொண்டதாக சொல்றாங்க. அதற்கு பிறகு இப்போ 27, 28 2 நாட்கள் பேச்சுவார்த்தை என்று பிரித்தாலும் வகையிலே தொழிற்சங்கங்களை அவர்கள் 27ஆம் தேதி 13 சங்கம், 28ஆம் தேதி ஒரு 73 சங்கம் என்று பிரித்து அவர்கள் தொழிற்சங்கங்களை அழைத்திருந்தார்கள். இதுவரை அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடைமுறை போக்குவரத்து கழகங்களிலே இல்லை. 1977ஆம் ஆண்டு முதல் 1995ஆம் ஆண்டு வரை உள்ள காலகட்டங்களில் 7 ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் 6 மத்திய தொழிற்சங்கங்கள் தான் கலந்து கொண்டது. அந்த 6 மத்திய தொழிற்சங்கங்கள் என்பது சிஐடியு, ஏஐடியுசி, ஏடிபி, எல்பிஎஃப், HMS, ஐஎன்டியுசி, ஏஐடியுசி ஆகிய மத்திய தொழிற்சங்கங்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டார்கள். அவர்களோடு ஊதிய ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது, ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டது. 1998ஆம் ஆண்டு ஊதிய ஒப்பந்தம் வரும்பொழுது அரசு ஊழியர் கோரிக்கை மிக பெரும் அளவில் போக்குவரத்து கழகங்களிலே வீறு கொண்டு எழுந்து போக்குவரத்து தொழிலாளிகள் அனைவரும் அநேகமாக தன்னெழுச்சியாக 90% தொழிலாளிகள் அந்த கோரிக்கையின் மீது திரண்டதால் அரசு வேறு வழியின்றி ஒரு தொழிற்சங்க தேர்தலுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த தொழிற்சங்க தேர்தலின் விளைவாக 10% வாக்கு வாங்கிய சங்கத்திற்கு ஒரு பிரதிநிதி என்ற நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட்டு அதிலே 4 தொழிற்சங்கங்கள் 4 நபர்கள் 4 தொழிற்சங்கங்கள் 6 நபர்கள் அதிலே கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். அந்த 4 தொழிற்சங்கங்களிலே 3 தொழிற்சங்கங்கள் 2 தொழிற்சங்கங்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டது, 2 தொழிற்சங்கங்கள் அந்த ஒப்பந்தத்தில் ஏற்கவில்லை. அதற்கு பிறகு 2001ஆம் ஆண்டு ஊதிய ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்க வேண்டும் செப்டம்பர் மாதம். ஆனால் 2001ஆம் ஆண்டு போனஸ் கோரிக்கை சம்பந்தமாக அன்றைய அதிமுக அரசு 8.33% போனஸ் தான் வழங்குவேன் என்று அறிவித்ததால் ஒரு பிரம்மாண்டமான வேலை நிறுத்தம், ஒரு 16 நாட்கள் வேலை நிறுத்தம், ஒரு 40,000 பேருக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் சிறைவாசம். அதற்கு பிறகு அந்த கோரிக்கை ஏற்கப்படாமலேயே தொழிலாளிகள் போராட்டம் தன்னிச்சையாக முடித்துக் கொண்டு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து பேருந்துகள் இயக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2005ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 2019, 2003 முதல் அந்த ஒப்பந்தம் அமலுக்கு வரும் என்று 5 ஆண்டுகள் ஒப்பந்தம் என்பது அந்த ஒப்பந்தத்திலே வரையறை செய்யப்பட்டது. அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது 2006ஆம் ஆண்டு ஏற்பட்ட பிறகு 2008ஆம் ஆண்டு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவக்கப்பட்டு 1/9/2007 முதல் இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டது. 3 ஆண்டுகள் ஒப்பந்தம் என்பது அடுத்த 3 ஆண்டுகள் கழித்து ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என்று அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனாலும் கூட அந்த 2001 ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒப்பந்தம் 2003 முதல் என்று 2 ஆண்டுகள் அதிமுக அரசு தள்ளி வைத்தது. 2003 3 ஆண்டு ஒப்பந்தம் என்றால் 2006ஆம் ஆண்டிலிருந்து அமலுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட அதை 4 ஆண்டுகள் ஆக்கித்தான் 2007 ஒப்பந்தம் அமலுக்கு வரும் என்று ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து 3 ஆண்டுகள் என்று ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அடுத்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது மீண்டும் ஒரு தொழிற்சங்க தேர்தல். அந்த தொழிற்சங்க தேர்தலில் 50%க்கு மேல் வாக்கு பெற்ற தொழிற்சங்கம் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளலாம் என்ற நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில்
தொழிற்சங்க தேர்தல். அந்த தேர்தலில் எல்பிஎஃப் சங்கம் ஒரே சங்கமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு சென்றது. அடுத்து 2013ஆம் ஆண்டு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவங்கப்பட வேண்டும். ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் எல்பிஎஃப் சங்கம் என்பதால் எங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு அதில் எங்களை மட்டும்தான் அழைச்சி பேச வேண்டும். எனவே 2010ஆம் ஆண்டு ஊதிய ஒப்பந்தத்தில் நாங்கள் மட்டும்தான் பேசினோம். 2013ஆம் ஆண்டு ஊதிய ஒப்பந்தத்திலும் எங்களை மட்டுமே அரசு அழைத்து பேச வேண்டும் என்று அவங்க வலியுறுத்தி இருந்தார்கள். ஆனால் அன்றைய அதிமுக அரசு தனது சங்கத்தை விட்டுவிட்டு எல்பிஎஃப் சங்கத்தோடு ஒப்பந்தம் ஏற்படுத்தாது தயாராக இல்லை. இதனால் அந்த 2013ஆம் ஆண்டு ஒப்பந்தம் 2 ஆண்டுகள் 2015ஆம் ஆண்டு வரை அது கடந்து சென்று அதற்கு பிறகு அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு ஊதிய ஒப்பந்தம், 2016ஆம் ஆண்டு 7வது ஊதிய கமிஷன் சார்பாக மத்திய அரசு மிக கணிசமான அளவிலே 2.57 என்று அவர்கள் அடிப்படை சம்பளத்தை மாற்றி அமைத்து மிக பெருமளவிலே உயர்வு வழங்கப்பட்டது. அந்த கோரிக்கை போக்குவரத்து கழகங்களிலும் வலுப்பெற்று அரசு ஊழியர் என்ற அந்த 97ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு போக்குவரத்து கழகங்களில் எழுப்பப்பட்டு அந்த கோரிக்கை அடக்கப்பட்டு அது நீர் ஊத்த நெருப்பாக கலந்து கொண்டதனுடைய விளைவாக இப்பொழுது 2016ஆம் ஆண்டு 7வது ஊதிய கமிஷன் அடிப்படையில் அரசு ஊழியர்கள் சம்பளம் கடுமையாக உயர்த்தப்பட்டதன் பிறகு அதே கோரிக்கை இங்கே வந்தது. அந்த 2016ஆம் ஆண்டு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கும் 2.57 தருகிறோம், ஆனால் 10 ஆண்டு ஊதிய ஒப்பந்தம் என்று அன்றைய பேச்சுவார்த்தையிலே வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அன்றைக்கு சிஐடியு இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு கூட்டணி அமைத்து அந்த கூட்டுக்கூடி என்ற பெயரில் 9 சங்கங்கள் செயல்பட்டு வந்தன. இந்த 9 சங்கங்களும் அந்த 2.57 என்பதை ஏற்க மறுத்தன. 10 ஆண்டு ஊதிய ஒப்பந்தம் என்பதை ஏற்க மறுத்தார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தத்திலே 5.5 மட்டுமே வழங்கப்பட்டது. இப்ப நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா 2016ஆம் ஆண்டு அடிப்படை சம்பளத்தை 2.57 அதாவது 2.5 மடங்குக்கு மேல உயர்ந்திருக்கணும். ஆனா அந்த 10 ஆண்டு ஒப்பந்தம் சொன்னாங்க. ஆனா இவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. 10 ஆண்டு என்று அரசு சொன்னதை குறைத்து ஓராண்டு 2 ஆண்டு என்று கூட மாற்றி அமைத்திருக்கலாம். அல்லது அரசு ஊழியர்களை போல எங்களுக்கு அனைத்தும் கொடுத்து விடுங்கள் என்று நாம் அன்றைக்கு வலியுறுத்தி அதை பெற்றிருக்கலாம். அப்படி பெற்றிருந்தால் இப்போ 2.57 இன்னும் நமக்கு கிடைக்கல. 2016ல 2.44 தான் கொடுத்தாங்க. அந்த 1.3 எட்டுவதற்கு நாம் அடுத்த 2 ஒப்பந்தங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. 2016 2019ல 2013ல ஒரு 5 வாங்கணும், 2016ல 2.44, 2019ல இப்ப நம்ம கொடுத்தது 5% தான். அப்ப 2.44 போக 1.3 நாம் எட்ட வேண்டும் என்றால் இப்ப 5 வந்திருக்கு அப்படின்னா இன்னும் 0.8% நாம எப்ப எட்ட போறோம்? 2026ஆம் ஆண்டு வரப்போகிறது. அடுத்த அரசு ஊழியர்களுக்கான பே கமிஷன் அந்த 10 ஆண்டு கடந்து கிடைக்க போகுது. இப்ப நான் 10 ஆண்டு என்று ஒத்துக்கொண்டிருந்தோம்னாக்கா இப்ப 2016ஆம் ஆண்டிலே 2.57 என்பது அரசு ஊழியர்கள் சம்பளத்தோடு நாம் போயிருப்போம். ஆனா வாங்க மறுத்ததால், ஒத்துக்கொள்ள மறுத்ததால் இன்னைக்கு என்ன ஆச்சு? 2.57 இன்னும் எட்டல. 2026ஆம் ஆண்டு வரப்போகுது. அப்போ அதுக்கப்புறம் அரசு சம்பளம் வாங்கிட்டு போறாங்க. அந்த சம்பளத்தை எட்டுவதற்கு நாம் அடுத்து எத்தனை வருஷம் காத்திருக்க போறோம்? இதனால்தான் ஆம் ஆத்மி சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது, அரசு ஊழியர் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று. அரசு ஊழியர் கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறது. ஆனால் கடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்ட 66 சங்கங்களில் 9 சங்கங்கள் தவிர 57 சங்கங்கள் அரசு ஊழியர் கோரிக்கையை வலியுறுத்தின. ஆனால் வலியுறுத்தி இருந்தாலும் கூட அந்த சங்கங்கள் அந்த கோரிக்கையிலே உறுதியாக இல்லாததனுடைய விளைவு அரசு அவர்கள் பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு சில சங்கங்களிடம் கையெழுத்தை பெற்றுக் கொண்டு அவங்களுக்கு ஏதோ சில்லறை சலுகைகளை கொடுத்து இந்த கோரிக்கையை நீர்த்து போக செய்து விட்டார்கள். ஆனாலும் கூட அரசு ஊழியர் கோரிக்கை என்பது இன்றைக்கு போக்குவரத்து ஊழியர்களுக்கு அவசியமான கோரிக்கையாக என்று வந்திருக்கிறது. இப்போ ஊதிய ஒப்பந்தம் எப்பொழுது நடக்கும், எப்பொழுது முடியும்? இந்த ஒப்பந்தம் ஒரு புதிய பாணியிலே சொல்றாங்க. 13 சங்கங்கள், அது என்ன அளவுகோல்னு தெரியல, அவங்க எல்லாம் 27ஆம் தேதி. மீதி உள்ள
ஒரு 73 சங்கங்கள், அவங்க எல்லாம் உதிரி சங்கம். அவங்கெல்லாம் அடுத்து 28ஆம் தேதி பேச்சுவார்த்தை. இது அரசியல் சட்டத்திற்கு முரணானது, பாகுபாடானது, ஒரு சார்பு தன்மை கொண்டது. இத எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த 13 சங்கத்துக்கிட்ட என்ன பேசுவாங்க, அவங்க கிட்ட பேசுனது அடுத்து வந்த சங்கங்களுக்கு 28ஆம் தேதி வர சங்கங்களுக்கு தெரியுமா? 28ஆம் தேதி கலந்து கொள்ளக்கூடிய சங்கங்களிடம் என்ன பேசுறாங்கிறது 27ஆம் தேதி பேசுற சங்கத்துக்கு தெரியுமா? அப்போ எப்படி இவர்கள் உடன்பாடு எட்ட போகிறார்கள்? ஏன் இப்படி 2 குழுக்களாக சங்கங்களை பிரிக்கிறார்கள்? அதற்கான நோக்கம் என்ன என்பதுதான் ஒண்ணும் புரியல. ஆனா ஏதோ ஒரு நோக்கம் அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இந்த சுயநலவாத ஜாம்பவான்களுக்கும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அவங்க தொடர்ந்து கடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் வலியுறுத்தி வந்தது என்னன்னாக்கா, சங்கங்களை முறைப்படுத்துங்கள், முறைப்படுத்துங்க. 2008ஆம் ஆண்டை போல 2010ஆம் ஆண்டை போல தொழிற்சங்க தேர்தலை நடத்துங்கள். 52% தொழிலாளிகள் எந்த சங்கத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்களோ அந்த சங்கத்துக்கு அந்த சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்துங்கள். அதான ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு நடவடிக்கை. அதை விடுத்து ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் தனக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சங்கங்களை ஒரு அணியிலே கொண்டு வந்து இன்னைக்கு அவங்களோட வச்சுக்கினு பேருக்கு ஆண்ட கட்சி சங்கத்தையும் அந்த 13 சங்கத்துல ஆண்ட கட்சி சங்கம் அவங்களோட இருக்கிற ஒரு 4 சங்கங்கள் இதையெல்லாம் சேர்த்துக்கினாங்க. ஏன்னா ஆட்சிகள் தமிழ்நாட்டிலே மாறினாலும் கூட அதிமுக திமுக என்று மாறி மாறி வந்திருந்தாலும் கூட அரசு போக்குவரத்து கழகங்களில் ஏற்படுத்தக்கூடிய சீர்குலைவு நடவடிக்கைகள், போக்குவரத்து கழகங்களில் பொருளாதார ரீதியாக சீரழிக்கும் நடவடிக்கைகள், போக்குவரத்து கழகத்தை தனியார் மயத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய நடவடிக்கைகள் அதிமுக திமுக என்று 2 ஆட்சிகளிலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல 2 பேருக்கு எந்த விதமான இதுவும் இல்ல. இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? இப்ப இத பிரைவேட்டுக்கு நீ விடுறதா நான் விடுறதா, யார் விடுறது என்பதுதான் இன்றைக்கு 2 பேருக்கும் இடையிலே உள்ள போட்டி. ஆனால் 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் இவங்க 2 பேர் செயல்படுறாங்க. அவங்க 2 பேரும் இன்னைக்கு 13 சங்கங்களில் ஒன்றாக வைத்துக் கொண்டு மற்ற அநேகமாக அரசு ஊழியர் கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய சங்கங்களை எல்லாம் 28 என்று தனி ஒரு குழுவாக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். இந்த காணொலியின் மூலமாக அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் நாங்கள் விடக்கூடிய வேண்டுகோள், அனைத்து தொழிலாளர்கள் ஓய்வூதியர்களுக்கும் நாங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது என்னவென்றால், நீங்க அரசு ஊழியர் என்ற கோரிக்கை இன்றைக்கு அவசியமாக மாறிவிட்டது, அத்தியாவசியமாக மாறிவிட்டது. போக்குவரத்து கழக தொழிலாளிகள் இந்த போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கான சேவையை தொடர்ந்து அந்த சேவை தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் இந்த போக்குவரத்து கழக தொழிலாளிகள் சட்டப்படியான இதுவரை ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தப்படியான உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால், சம்பளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், ஓய்வூதியர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை முழுமையாக பெற வேண்டும் என்றால், ஓய்வூதியம் தொடர வேண்டும் என்றால் அரசு ஊழியராக வேண்டும் என்ற நிர்பந்தம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து கழகங்கள் கடன் வலையிலே சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது அரசாங்கம் 45,000 கோடி என்று கடன் என்று அறிவித்தார்கள். இப்பொழுது அது 48,000 கோடி கடனாக மாறி இருக்கிறது. அந்த கடன் மட்டும் மாறவில்லை, தொழிலாளிகளுக்கு வழங்க வேண்டிய பணத்திலும் கடன், ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த டிஏ மற்ற இதர பயன்கள் அதிலே பல ஆயிரம் கோடி ரூபாய் கடன் என்று இன்றைக்கு போக்குவரத்து கழகங்கள் கடன் வலையிலே சிக்க வைத்துவிட்டு இன்று தனியார் மயத்தை நோக்கி போக்குவரத்து கழகங்கள் சென்று கொண்டிருக்கிறது. கூட்டணி தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்தின் போக்குவரத்து அந்த தனியார் மய நடவடிக்கைகளுக்கு இன்றைக்கு ஆதரவாகவே செயல்படுகிறார்கள். இவர்களுடைய கூட்டணி அரசியல் சக்தி, அரசியல் பலம் என்பது போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க பயன்படவில்லை, போக்குவரத்து தொழிலாளிகளை பாதுகாக்க பயன்படவில்லை, ஓய்வூதியர்களை பாதுகாக்க இது பயன்படவில்லை. கூட்டணி கட்சிகள் தங்களுடைய சீட்டுகளையும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நோட்டுகளையும் உயர்த்தி கொள்வதற்கு என்ன வழி என்றுதான் யோசித்து அதற்கேற்ற வகையிலே இங்கே சில போராட்டங்களை சில எதிர்ப்புகளை தெரிவித்து அரசாங்கம் கொள்கைகளை அமுல்படுத்தும் பொழுது அதற்கு வழிவிட்டு விலகி நின்று அரசின் கொள்கைகள் சரியாக அமலாகும் வழியிலே அதற்கு உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். நேரடியாகவும்
மறைமுகமாகவும் அரசாங்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளின் தொழிற்சங்கங்கள் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு உதவப் போவதில்லை. இந்த சங்கங்களை நம்பி இருக்கும் தொழிலாளிகள் விலகுங்கள். அரசு ஊழியர் என்ற ஒற்றை கோரிக்கை, இதுவரை வழங்கப்பட்ட தண்டனைகள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. இந்த இரண்டு கோரிக்கை என்பால் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றுபட வேண்டும் என்று உங்களை நாங்கள் அறைகூவி அழைக்கிறோம். தொழிற்சங்கங்கள் ஒன்றுபட வரவில்லை என்றால் அது இருக்கக்கூடிய தொழிலாளிகள் உங்கள் நலனுக்காக நீங்கள் ஒன்று சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்று சேருங்கள். நாம் அனைவரும் ஒன்று சேருவோம். அரசு ஊழியர் என்ற கோரிக்கையை முன்னிறுத்துவோம். அந்த கோரிக்கையை வென்றடைய நாம் அனைத்து முயற்சிகளையும் ஜனநாயக வழியிலே, காந்தி கற்றுக் கொடுத்த போராட்ட வழியிலே நாம் முன்னெடுப்போம். நிச்சயம் நம்மால் வெற்றி பெற முடியும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணவும். மறக்காமல் பெல் பட்டனை அமுத்தவும்.